கட்சி அனைத்து தோழமை கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் ஏறத்தாழ ஒரு 76 அமைப்புகள் இன்றைக்கு எங்களுக்கு துணையாக எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள். அதே போல் கட்சிகளும் ஏறத்தாழ 24 கட்சிகள் இன்றைக்கு இதில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிஎம் டெப்டி சிஎம் இல்லை, அது இன்னும் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் 20ஆம் தேதிக்கு மேலே தான் அது முடிவு பண்ணலான்ட்டு இருக்கோம். அது முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தகவல் சொல்லுவார்கள். அது வந்து ஒரு 20ஆம் தேதி வாக்கில் தான் எங்களுக்கு அவர் சொல்லுவார். அதற்கேற்ப நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். வேட்புமனு தாக்கல் எத்தனை மணிக்கு? 17ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு நம்முடைய பணிமனையிலிருந்து அங்கேருந்து புறப்பட இருக்கிறோம். அப்புறம் போய் கார்ப்பரேஷனில் வந்து அந்த மனு தாக்கல் நடைபெறும். பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க 3 ஆண்டுகள் திட்டங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம், 76 அமைப்புகள் 24 கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தும் வீடு வீடாக போய் வாக்கு வைக்கிற நிலைமை இருக்காங்க. அதாவது திமுகவை பொறுத்தவரை தோற்றாலும் ஜெயித்தாலும் ஆதரவு பெரிய அளவில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீடு வீடாக மக்களை சந்திப்பது என்பது கடமையாக கருதுகிற ஒரு கட்சி. அதைத்தான் இப்பொழுது செய்கிறோம். நீங்கள் இப்போ சொல்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதே, அப்புறம் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி அல்ல. பொதுமக்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டு அதையும் எங்களுடைய பட்டியலில் சேர்த்து அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம். அதனால் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சார், இப்போ நம்ம கிழக்கு சட்டமன்றத்தில் 2 நாள் கிடப்பில் போட்டிருக்கேன். அந்த 80 அடி சாலை திட்டம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? அதை பற்றி நான் பின்னாலே பேசுகிறேன். நிறைய அதில் தகவல்கள் இருக்கிறது. எனவே அதை பற்றி நான் பின்னாலே சொல்லுகிறேன். ஓகேண்ணா.